ஒரு அரசியல் தலைவர் பள்ளி விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. தலைமை ஆசிரியர் முதல்ல பரிசுகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்க உரைய ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த அரசியல்வாதி காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஐயோ, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் 1/2 மணி நேரத்துல கிளம்பணும், முதல்ல என்னோட உரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் பேசுன்னு 1/2 மணி நேரத்துக்கு மேல 3/4 மணி நேரமா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியரை கேட்கிறாரு, ஏன் உங்க மாணவர்களுக்கு நான் பேசுனது புரியவே இல்லையா? யாருமே கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாரு, ஐயா, இது காது கேட்காத மாணவர்கள் படிக்கிற பள்ளி, அதனாலதான் முதல்ல காது கேட்கிற மிஷினை பரிசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க உரைய ஆரம்பிக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எதுவுமே அவங்களுக்கு காதுல விழுந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான் நிறைய பேரு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, நாம எங்க இருக்கோம் அப்படின்னு கண்ணு திறந்தும் பாக்குறது இல்ல, யோசிச்சும் பாக்குறது இல்ல, யாராவது ஏதாவது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. முதல்ல கண்களையும் காதுகளையும் திறந்து வைப்போம், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம்.